இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை அல்ஃபோன்சா அவர்களை பற்றி பார்ப்போம். அல்ஃபோன்சா லவர் வினோத்குமார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் புதுப்பட்டினம். வினோத் இறந்தப்போ அவருக்கு வயசு 28 தான். வினோத்தை தமிழ் சினிமாவில் ஜெயின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. நடிகர் முரளி தயாரிப்பில் ஒரு தமிழ் படத்தில் நடிச்சிருக்காரு வினோத். ஆனால் அந்த படம் வெளிவரல, பாதியில் நின்றுருச்சு. அல்ஃபோன்சாவும் வினோத்தும் எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, அவங்க நட்பு காதலாக மாறி தற்கொலையில் ஏன் முடிஞ்சதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். அல்ஃபோன்சா அண்ணனும் வினோத்தும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டுனால அடிக்கடி அல்ஃபோன்சா வீட்டுக்கு வினோத் வருவார். நடிகை அல்ஃபோன்சாவுக்கும் நோபலுக்கும் 2005 கல்யாணம் ஆகியிருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் சினிமாவில் நடிக்கிறத நிறுத்திட்டு அவங்க 2 பேரும் துபாயில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அல்ஃபோன்சா கணவர் துபாயில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். பிஸ்னஸில் நிறைய லாஸ் ஆகிறதுனால நோபலை விட்டு அல்ஃபோன்சாவும் அவங்க பொண்ணும் தனியாக பிரிஞ்சு சென்னையில் விருகம்பாக்கத்தில் சீப்ராஸ் அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2010 கிறிஸ்துமஸுக்கு டான்ஸ் மாஸ்டரான அல்ஃபோன்சாவோட அண்ணன் அவர் நண்பர்களை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்படி தான் அல்ஃபோன்சாவும் வினோத் குமாரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து பெசல் நகர் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அல்ஃபோன்சாவோட ஃப்ரெண்டு டான்ஸர் மஞ்சு மூலமாக வினோத்தோட நட்பு அல்ஃபோன்சாவுக்கு தொடர ஆரம்பிச்சிருக்கு. அதில் இருந்து அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பித்தாங்க. டான்ஸர் மஞ்சு ஒரு நாள் அல்ஃபோன்சாவுக்கு ஒரு ரிங்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. வினோத் சின்ன பையனும் அவர் ஏதோ ஆசைப்படுறாருன்னு அந்த ரிங்கை போட்டுவிட சம்மதிச்சிருக்காங்க அல்ஃபோன்சா. பெருசாக சீரியஸாக எடுத்துக்காத அல்ஃபோன்சா 2011 காதல் தினத்து அன்னைக்கு தான் வினோத் ஒரு அன்பளிப்பு கொடுத்து தான் காதலை வெளிப்படுத்தியிருக்காரு. அது ஒரு பெண் தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை கொடுத்துருக்காரு. கணவரை விட்டு பிரிஞ்ச அல்ஃபோன்சாவுக்கு வினோத் மேலே காதல் வர ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் வினோத்குமாருக்கும் அல்ஃபோன்ஸுக்கும் இடையே இருந்த உறவு நட்பில் இருந்து காதலாக மாறியிருக்கு. ஷிப்ரா ஷியாமலா கார்டன் பக்கத்தில் ஒரே வீட்டில் அல்ஃபோன்ஸும் வினோத்தும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோன்னு வினோத்தும் அல்ஃபோன்ஸ் கிட்ட கேட்டிருக்காரு. அல்ஃபோன்சாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுனால அல்ஃபோன்சா கல்யாணம் பண்ணுறதுல தயங்குனாங்க. நோபல்கிட்ட இருந்து முறையாக டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க அல்ஃபோன்சா. சரி, குழந்தையாவது பெற்றுக்கலான்னு கூட அல்ஃபோன்சா கிட்ட கேட்டிருக்காரு வினோத். இந்த சமயத்தில் துபாயிலிருந்து வந்திருக்காரு அல்ஃபோன்ஸோட கணவர் நோபல். வினோத்து கூட கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அல்ஃபோன்சா. ஆனால் அல்ஃபோன்சாவை துபாய்க்கு கூட்டிகிட்டு போகிற நிலமையில் இல்லை நோபல். அதுக்கும் மறுத்திருக்காரு. அவங்க மகளை பற்றியும் எந்த கவலையும் படலை நோபல். அதுக்கப்புறம் தான் அல்ஃபோன்சாவுக்கும் வினோத்துக்கும் சண்டை ஆரம்பிச்சிருக்கு. வினோத்தோட பேரண்ட்ஸுக்கும் அவர் அல்ஃபோன்சாவை கல்யாணம் பண்ணுற முடிவில் உடன்பாடு இல்லை. வினோத்குமார் சினிமா ஃபீல்டில் பெருசாக எதுவும் சம்பாதிக்க முடியலை. அதனால் அல்ஃபோன்சா மறுபடியும் துபாய் டான்ஸ் ஷோவில் கலந்துக்க முடிவு பண்ணாங்க. இது வினோத்துக்கு பிடிக்கல, சண்டை பெருசாக இருந்தது. இந்த பிரச்சனைனால வினோத் அல்ஃபோன்சாவோட சேரையை எடுத்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. நடுராத்திரி தான் வினோத் தூக்கில் தொங்கியிருந்த பார்த்த அல்ஃபோன்சா உடனே அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்த்தா வினோத்குமார் இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க டாக்டர். வினோத்தோட சடலத்தை வச்சு தான் போலீஸ் விசாரணை நடத்துகிறாங்க. அப்போது வினோத்தோட அப்பா அம்மாவை விசாரணை பண்ணுறப்போ அவங்க மகனை அல்ஃபோன்சா தான் கொண்டிருக்காங்கன்னு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை வச்சு போலீஸ் அல்ஃபோன்ஸ் மேலே குற்றம் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கிடையில் பிஸ்னஸ் நொடிஞ்சனால கைவிட்ட கணவனும் காதலன் வினோத் இறந்த துக்கம் தாங்க முடியாமல் அல்ஃபோன்ஸ் பல தூக்கு மாத்திரையை சாப்பிட்டு மயக்கமாகி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அல்ஃபோன்சாவை மேல் சிகிச்சைக்காக வடபழனி சூர்யா மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அங்கே அவங்க சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அல்ஃபோன்சா அவங்கள பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.